ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அன்பு ஒன்றே அனாதை சேனல்ல இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா? ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள சத்தான சாப்பாட்டில் ஒன்று தான் இந்த ஆட்டுக்கால். குக்கரில் தேவையான அளவு தண்ணி, ஆட்டுக்கால், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு கிராம்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அரைச்சி அதிலே சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி, ஒரு குடைமிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணி கொட்டிக்கோங்க. அதையும் வதக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடமிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். அது வதங்கிறதுக்கு சால்ட்டு போடுங்க. ரொம்ப நல்லா வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ண தேங்காயும் கொட்டி மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்குவோம். குழம்ப தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, ஸ்டார் சின்னதாக ஒன்று போட்டால் போதும், ஒரு பட்டை, கொஞ்சமாக பூ, 2 வரமிளகாய், 2 பிரிஞ்சி இலை. ஆட்டுக்கால் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. நல்லா வேகணும். அது அந்த பக்கம் வெந்திட்டுருக்கு. இறக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு பஜ்ஜி மிளகாய் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகாய் போட்டிருக்கோம், காரம்லாம் இருக்காது, அருமையாக இருக்கும். இப்போ வதக்கின தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு. அதில் முதல்ல இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ தாளிச்சதை கொட்டிடுவோம். அதில் அரைச்ச விழுதையும் அதோடு சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இது ரொம்ப நல்லதுங்க. கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் இருக்க எண்ணெய் நம்ம கால் வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு தேய்மானம் உள்ளவங்க, கால் வலி, கை வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வயசானவங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு தேவை தான். இப்போ குழம்ப பவுலில் மாற்றிடுவோம். கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடணும். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொருவரும் தன்னைத்தானே முதல்ல நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆட்டுக்கால் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா அது இதோட எண்ணெய் இறங்கும். அந்த சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பர், அருமை. குழம்புக்கு மல்லித்தலை போடுவோம். அம்மாவோட அன்பு ஒன்றே அனாதை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.